अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबिय्यि या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला रसूलिक सय्यिदिना व नबिय्यिना व मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, மாணவ சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் இவ்வாண்டு பாட துவக்க விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாமெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். நான் கூட ஒரு எண்ணத்திலே எனது அன்பிற்குரிய நண்பர் அவர்களிடத்தில் கேட்டேன், என்ன ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குதா அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் இல்லை, சாதாரணமாக தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் ஃபோன் பண்ணாங்க, கேட்டேன். அப்புறம் திடீரென சுப நேரத்திலே மதிப்பிற்குரிய சஜாதா கிப்லா அவருக்கு ஃபோன் பண்ணினார். ஃபோனை ஆஃப் பண்ணி வைப்பேன், ஆனால் நான் ஃபோனை இன்றைக்கி ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணக்கூடிய சொல்ல உடனே அட்டன் பண்ண நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரியவர்களே, மாணவர்களுக்கு சொல்கிறது, திஸ் இஸ் தி கோல்டன் டைம் ஃபார் யூ, ஃபார் யுவர் செல்ஃப். இது ஒரு பொன்னான நேரம், பொன்னான வாய்ப்பு, கோல்டன் டைம். உடைய மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சன்மார்க்க ஞானம் நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வகூல் ரப்பி ஸித்னி இல்மா, என்னுடைய ரப்பே எனக்கு நீ இல்மை அதிகரிப்பாயா. நாம் சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்க்ரீஸ், ஜியாதத் தேடும்படி சொன்னதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வகூல் ரப்பி ஸித்னி இல்மா, இல்மை அதிகரிப்பாயா. மற்றொரு விஷயம், யூத்தில் ஹிக்மத மையஷா மையூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. அல்லாஹ் அந்த ஹிக்மத்தை தான் நாடியவருக்கு தருகிறான். யார் ஹிக்மத்தை கொடுத்தார்களோ ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் அளவில்லாத விஷய ஹைரின் அளவை கொடுக்கப்பட்டது. ஹிக்மத் என்று சொன்னால் இல்மிலே ஹாஸானது. இல்ம் என்பதாக பொருள் அல்ல. இல்ம் என்பது ஒரு பொதுவான, ஒரு ஆமான ஒரு விஷயம் இல்ம் என்பது. அப்போ இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நினைவித்துக் கொள்ள வேண்டும். ஆல் தி நாலேஜ் பிலாங் டு அல்லாஹ். எல்லா ஞானங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லா ஞானங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இல்ம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அடுத்து இல்முடைய மர்கஸ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்முடைய மர்கஸ் யார்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, மாணவ சகோதரர்களே, இப்போ இல்மை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இல்மை தேடுதல் என்று சொல்ல மாட்டேன், அந்த காலம் சென்று விட்டது. சற்றேறக்குரிய ஒரு 50 வருடம் நான் மதர்சாவில் நான் என்ட்ரி ஆகும்போது உண்டான நிலைமைகள் எல்லாம் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். சொன்னால் பெரிய வேடிக்கையாக இருக்கும். மாணவர்கள் உஸ்தாதுமார்களை பாராட்டுவதை விட அவர்களை கழுவி ஊத்துறது தான் அதிகமாக இருக்கு. ரொம்ப பேசுவான். நான் சொன்னால் எனக்கு தகப்பனாக இருக்கு, நான் லெட்டர் எழுதுனேன். அப்போலாம் லெட்டர் தானுங்களா? அப்போ 10 காசு.
அதான் அந்த மாதிரி நான் திருத்தமடையணும்னு சொல்லி நீங்கள் மதரசாவுக்கு அனுப்புனீங்க, நிலைமை இப்படி இருக்கத்தான் நான் என்ன செய்வோம் அப்படின்னு பதில் சொன்னேன். இருத்தா மதரசாவில் ஏரியா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அன்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜாமியா நூறு மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது, மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாஹோல், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அமைந்திருக்கிறது, அப்படிப்பட்டவர்களால் நடத்தாட்டப்படுகிறது. இருப்பினும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மதரசாவை தேடி வருதல் ஒன்று, உஸ்தாதுமார்களை தேடி வருவது ஒன்று, உலமாக்களை தேடி வருவது ஒன்று. ரெண்டு விஷயம். மதரசாவை நாம் தேடி வருகிறோமா அல்லது உலமாக்களை தேடி வருகிறோமா? ஒரு காலத்திலே பிஃபோர் தி 100 years மதரசாவே கிடையாது, எங்கேயுமே மதரசாக்கள் கிடையாது. கீழக்கரை தான் 300 years ago, 300 வருடங்களுக்கு முன்பதாக கீழக்கரையில் மதரசா, நாகூர் ஷரீஃபில், அதற்கு பிறகு வேலூரில், அதற்கு பிறகு லால்பேட்டை, இப்படி. அப்போ என்ன செய்வாங்க? உலமாக்களை, உஸ்தாதுமார்களை தேடி செல்வார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு வழிவகை செய்து கொண்டு தேடி செல்வார்கள். சாப்பாடுலாம் கிடையாது. ஏன் சொல்றேன்னு கேட்டா, மாணவர்களுடைய இப்ப தேடுதல் தேட்டம் என்பது மதரசாக்கள், உலமாக்கள் அல்ல. யாராவது ஒரு உஸ்தாதை, ஒரு உலமாவை, ஒரு ஆலிமை, ஒரு முதரிஸை அடையாளம் காட்ட முடியாது. யாரிடத்தில் கல்வி கற்றாய் என்பதா? நண்பர்களே, அல்லாஹ்வுடைய ஃபضل இந்த இல்ம லாஹிரி இல்மில், இல்ம தீன், என்னை பயிற்றுவித்து, என்னை பக்குவப்படுத்தி, எனக்கு அந்த வழியை திறந்து வைத்தவர்கள் என்னுடைய உஸ்தாத் அல்லாமா அப்துல் சலாம் ஹஜ்ரத் நவரல்லாஹு பரக்கதஹு, மறக்க முடியாது. ஆனால் மார்க்கத்திலே எனக்கு ஒரு தெளிவை, எனக்கு ஒரு புரிதலை வழங்கியவர்கள் ஷைഖ் நாயகம் நவரல்லாஹு பரக்கதஹு அவர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்களுடைய ஒரு நிஸ்பத் இல்லை என்று சொன்னால் நான் மார்க்கத்திலே ஒரு விளக்கத்தை நான் புரிந்திருக்க முடியாது, அடைந்திருக்க முடியாது. ஆனால் என்னை தர்பியத் செய்தவர்கள் அவர்கள், அதை நான் மறக்க முடியாது. எந்த அளவுக்கு தெரியுங்களா? ஒரு சந்தர்ப்பத்திலே ஷைഖ் நாயகம், அதாவது ஒரு திடுகூறாக பொருவச்சேரி வர நீண்ட கிஸ்ஸா அவங்களுக்கு தெரியும். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, நீங்க பாடத்துக்கு போக சார் அப்படின்னு சொன்னாங்க. சஜாதா கபிலா கூட ரொம்ப ஒரு சிரிப்புள்ள ஓடி ஓடியாது வந்துட்டு இருப்போம். அது சார், அப்போ ஒரு நாள் என்னை பாடம் வாசிக்க சொல்றாங்க. ஒரு நாள் பாடம் வாசிக்கிறேன், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் என்கிட்ட எதுவும் அவங்க கேட்டதே கிடையாது, கடைசி வரைக்கும் கேட்டதே கிடையாது. அது மட்டும் அல்ல, கான்கா, பழைய கான்காவில் தலீம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்கெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க பெரியவங்க. அப்படியே ரவுண்டு வரும்போது கேட்டாங்க. அப்போ ஒரு பதில சொன்னேன். அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் நபி ஷைഖ் நாயகம் அவர்கள் ஹயாத் எதுவும் கேட்டதே கிடையாது. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த ஹதரத்துக்கு மேல அப்படி என்னை பக்குவப்படுத்தினார்கள். அந்த நான் பாடம் வாசிக்கும் முறை, நான் நடத்தக்கூடிய முறை, அவர்களுடைய முறை, அவர்களுக்கு அப்துல் ஹமீத் ஹசரத் நவரல்லாஹு பரக்கத்துஹு அவர்களுடைய முறை, அவர்களுக்கு அளித்தது அப்துல் கரீம் ஹசரத் கிப்லா நவரல்லாஹு பரக்கத்துஹு அவர்களுடைய முறை தான். நண்பர்களே, நான் மறக்க முடியாது. இப்ப நிலைமை எவ்வாறு விட்டது, எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ யாரையாவது பார்த்து இவர் என்கிட்ட ஓதுனவர் என்று சொல்ல முடியாது. சொன்னா பிரச்சனை ஆகி போயிடுது. ஜி, ஒரு ஆளு நமது ஷேக் நாயகத்துடைய மதரசாவில் ஒரு ஆள் வந்து ஓதுச்சு, வந்துச்சு. நான் ஒரு பேச்சுவார்த்தையில சொல்லிட்டேன் அவரை என்கிட்ட ஓதுனவர்னு சொல்லி. அவர் உடனே சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஓதவே இல்லை அப்படின்னு. ஓதவே இல்லைங்கிறது உண்மை. ஜி, என்ன ஆச்சு பிறகு அப்படின்னு சொன்ன, சில வருஷங்களுக்கு பிறகு அல்லாஹ் பல சோதனையிலே போட்டு ஆளை வாட்டி வதக்கி எடுத்து ஒரு பயான் ஏற்பாடு செஞ்சு என்ன நோட்டீஸில் போட்டு அவர் கூப்பிட்டு என்னுடைய உஸ்தாத், என்னுடைய உஸ்தாத், என்னுடைய உஸ்தாத் அப்படின்னார்.
நண்பர்களே, இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். புறவச்சேரி மதரசாவில் ஓதுன ஆள், 8 ஓதுனு சொல்ல மாட்டான். அவரே இமாமத்தில் இருக்கார் பல வருடங்களா. நான் அந்த ஊரில் தான் இருக்கிறேன். அப்போலாம் நல்ல இடமாற்றமான உள்ள காலகட்டம். வெளியே போவேன் வருவேன், வாகனங்கள் ஓட்ட தெரியாது. அவர் பைக்கில் போவார் வருவார். எப்படிங்க அப்படி இப்படியே எந்த விதமான ஒரு பேச்சோறு விசாரணை எதுவுமே கிடையாது. நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். படிப்பினைக்காக என்று சொல்கிறேன். உண்மையான விஷயம், நடந்த விஷயம். பொய்ப்புத்தலாட்டம் பேசுறது என் பழக்கம் கிடையாது. நான் பேசுறது ரொம்ப குறைவு. ஒரு ஜும்மா சற்றேறக்குரிய 500க்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே கூடியிருக்கிறான். காதல் சொல்லியாவது இவர் தொழு வைக்க போறார். நிறுத்துங்கள், நிறுத்தி அவர் தொழு வைக்கக்கூடாது சவுண்ட் வருது. எப்படி நிறுத்துங்கள், அவர் தொழு வைக்கக்கூடாது அப்படின்னு. அப்படியே அவர் பின்னால் வர்றாரு, இன்னொருத்தர் போய் தொழு வச்சிடறாரு. அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு யாரும் கேட்கல. பிறகு அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது, விசாரித்தால் விசாரணை நடத்தால் அவரை அடிப்போம். பார்த்தீங்களா, அவரும் போயிட்டார். எங்கே இருக்காரு எது இருக்காரு தெரியல. இதுதான் நிலவரம். அதனால மாணவ சகோதரர்களுக்கு சொல்லக்கூடியது, உஸ்தாதுமார்களை தெரிவு செய்யுங்கள். நம்ம தெரிவு செய்ய முடியாது, இங்கே நியமிக்கப்பட்டிருக்கு. என்றாலும் உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்துங்கள், உஸ்தாதுமார்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலாவுடைய பேரருள் எனக்கு ஓதி கொடுத்த அனைத்து உஸ்தாதுமார்களையும் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரே ஒரு நபரை தவிர, யார் அந்த ஆள் தான் நான் அந்த மதரசாவை விட்டு வெளியேறுவதற்கு பிரதான காரணம் அதற்கு தெரியும். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை விட்டு வெளியாகுவதற்கு ஷைத்தான் ஒரு காரணமாக இருப்பதை போல, அந்த மதரசாவை விட்டு வெளியாகுவதற்கு அந்த ஆசாமி ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அதனுடைய விளைவு எனக்கு காமிலான ஷேக் கிடைக்க வேண்டியிருந்தது, சுருக்கை அடைய வேண்டி இருந்தது, சில்சிலாவை அடைய வேண்டி இருந்தது. அதனுடைய ரகசியம் அது. ஆனால் எல்லா உஸ்தாதுமார்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அன்பர்களே, பெரியார்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு மதிப்பளியுங்கள். அவர்கள் மூலமாக அந்த ஞானத்தை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். குலபாக்களுடைய சிறப்பை முன்னால் பேசியவர்கள் மிக அதிகமாக சொன்னார்கள். அதாவது ஹைத்தானுல் பஹர், கடலில் உண்டான மீன்கள் எல்லாம் துவா செய்கின்றன, வழக்குகள் எல்லாம் ரெக்கையை விரிக்கிறார்கள். வழக்குகள் எல்லாம் ரெக்கையை ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. 10 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க நம்ம சஜாதாக்கு இவ்வளோ அவர்கள் முடிச்சிடறாங்க. பட்டம் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க, மௌல்சாவா போகணும்னு ஆசைப்படாதீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இங்கே சேகநாயகன் நமக்கு அடிக்கடி போதித்த விஷயம். எப்படிங்க மாற்றுக்கிறதுன்னு தான் சொல்லுங்க, எல்லாமே அவங்களுடைய குலப்பாக்கள் முரீதுகள் தான். மௌல்சா போகணும்னு ஆசைப்படாதீங்க, அகில இல்மாக ஆக வேண்டும். எப்படிங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இல்மு அல்லாவுக்கு சொந்தம், அடுத்து இல்மு இருப்பது ரசூலுல்லாவுக்கு சொந்தம். இன்னமான காசிம் அல்லாஹ் எழுத்தி, நான் பங்கீடு செய்யக்கூடியவர், அல்லாஹ் கொடுக்குகிறான். அந்த இல்மை பங்கீடு செய்யக்கூடியவர்கள், ஞானங்களை இல்மு இர்ஃபான் ஹிக்மத் அனைத்தையும் பங்கீடு செய்ய முஹம்மது ரசூலுல்லாஹ். தரக்கூடியவன் அல்லாஹ், தேனேவாலா தரக்கூடியவன் அல்லாஹ், பான்னேவாலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஞாபகத்தில் வைத்துக்கள். உஸ்தாதுடைய நிஸ்பத்திலே, உஸ்தாதுடைய சூரத்திலே, மதரசாவுடைய நிஸ்பத்திலே. ஆக என்ன சொல்வார்கள், அகல இல்மாக ஆக வேண்டும். முன்னால் பேசிய மௌலிசா எல்லாம் சொல்லி அவர் நூறு முகம்மது ஒரு சொன்னார், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஐஏஎஸ்ஸாக வரா இருந்தாலும் பேர் வைக்கிறது, அவருக்கு ஜனாதா தொழு வைக்கிறது ஆலிம் தான் சொன்னார். அது பேர் வைக்கிறது ஜனாதா ஒரு சிறப்பான விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. யார் வேணாலும் வைக்கலாம், யார் வேணாலும் தொழு வைக்கலாம். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தொழு வைக்க போகணுங்கன்னு ஆசைப்படாதீங்க. எப்படிங்க, ஏன்னா
நானே ஷேக் நாயகம் இடத்துல கேட்டார்கள், என்ன செய்ய போறீங்க? நான் தரிசுக்கு போறேன்னு சொன்னேன். ஏன்னா என்னுடைய தகப்பனார் அப்படி பயிற்றுவித்தான். 8-10 வயசுல எனக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. தலமுன் தவாத்துன் தப்தருன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வச்சு சிங்கிள் வேர்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அரபி. தகப்பனார் அப்படி ஆரம்பிச்சது. ஒன்றே ஒன்று, இடைப்பட்ட காலம் 10th டிஸ்கண்டினியூ, கொலாப்ஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு. 5 years in my teenage, 5 years totally waste. படிக்கல, ஓதல, ஒன்றும் செய்யல, அவுத்தூட்ட வாட மாதிரி அழைகிறது. இன்னைய வரைக்கும் அதை ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட காலம் கடந்து போச்சே அப்படின்னு சொல்லி அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, துவா செஞ்சுருப்பாங்க, அது வேறு விஷயம். மதரசாவுக்கு போன பிறகு அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட நான் லீவ் எடுத்தது கிடையாது. அதுக்கு கேட்டு பாருங்க, ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது. மதரசா லீவ் என்பது தெரியாது, எனக்கு எடுத்தது கிடையாது. ஒரே ஒரு காலகட்டம், அதை விட்டு விலகி புருவச்சேரி சேர்ற வரைக்கும் உண்டான ஒரே ஒரு நாளாக இருக்கும். அந்த ஒரு நாள் தான். அப்போது சேகநாயகம் கேட்டாங்க, எதுக்காக ஓதுங்க? தரிசனம் போகணும். அதை திருத்தி கொடுத்தாங்க. அப்படி அல்ல அப்படின்னு இந்த நீயத்தை மாற்றி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த என்னுடைய தகப்பனை அப்படி பயிட்டு வச்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்? வீட்டுக்கு வருவேன், இந்த கிதாப் எடுத்து வாசித்தா அத்தா அப்படின்னு சொல்லுவோம், வாசித்தா அப்படிமா வாசிப்போம். இப்படி தரிசிக்க வந்த பிறகு அத்தா ஒரு சுபகா இருக்குது, அதை ஹல்லு செஞ்சு கொடுத்தா என் தகப்பனார் எடுத்து வாசிக்க சொல்லுவோம். ஒரு ஹத்து வந்த பிறகு தான் விட்டாங்க. ஒரு எல்லையை கடந்த பிறகு தான் அவங்க அவ்வளவு ஆசை என்னுடைய தகப்பனாருக்கு. ஒரு முதரிசாக வேண்டும், ஒரு ஆலிமாக வேண்டும் என்பதாக அவங்க மிகப்பெரிய இல்மில் ரொம்ப சொன்னாங்களே, ஹிர்ஸ் என்பதாக அது உள்ளவங்க. ஆனால் அவங்க முக்கம்மலாக ஓத முடியல. 2 வருஷம். உருதுல மகாரத், பார்சி தெரியும். தகப்பனார் சொன்னாங்க, சொல்லுவாங்க அடிக்கடி, அத்தா அரபி என்பது ஒரு பெண்ணை போல, உருது பார்சி அந்த பெண்ணுடைய ஆவரணத்தை போல. அவங்களுடைய வேட்கை, அவங்களுடைய துவா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உருதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஷேக் நாயகம் உருது படிச்சு கொடுத்தாங்க. எப்போ 6வது சும்ரா 7வது சும்ரா ஓதும் போது உருது காய்தா, உருது பகுதி ஷேக் நாயகம் படித்து கொடுப்பாங்க. உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஜி இப்படியா. அப்புறம் சுலுக் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுலுக்குடைய மசாலா அதை படித்து கொடுப்பாங்க. நமது ஷேக் நாயகம் அவர்கள், அவங்கள்ட்ட படித்தேன். பாசி படிக்கக்கூடிய வாய்ப்பு, ஆனால் அப்சோஸ் கைசது என்ன தெரியுங்களா, அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. இப்போ மஸ்னவி, ஜாமி, அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல எல்லாருக்கும் பார்க்குறேன், ஆனால் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் கூட நீடுல் மோசாவில் கேட்டேன், அதில் யாராவது பார்சி ஓத ஆசைப்பட்டா சொல்லுங்களேன், நான் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நோ ஆன்சர், பதிலே இல்லை. போயிடுச்சு, அந்த இல்மெல்லாம் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இல்மிலே தேட்டம் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும், உஸ்தாதுமார்கள் மதிக்கப்பட வேண்டும், கிதாபுகள் மதிக்கப்பட வேண்டும். நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கிதாபுகள் மதிக்கப்பட வேண்டும். ஓதக்கூடிய காலத்தில் கிதாபுகள் இருக்கும், அல்லாஹு அக்பர், பாட ஒன்று நடக்கும், வேற கிதாப் எடுத்து வச்சு உட்காந்துருப்பான், வேற கிதாப் எடுத்து வச்சு உட்காந்துருப்பான். குறிப்பாக இப்ராஹிம் ஹஜ்ரத் கிப்லா நவரல்லாஹு பர்கதுஹு, அப்துல் கஃபூர் ஹஜ்ரத் கிப்லா நவரல்லாஹு பர்கதுஹு, அவங்ககிட்டலாம் பாடமே நடத்த வர்றது. அவங்ககிட்டலாம் ஹனீஃப் ஹஜ்ரத் கிப்லா, அவங்ககிட்ட தான் பார்சியை நான் கற்றுக்கிட்டேன். அவங்கள்ட்ட பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதில் எனக்கு முன்னேற்றத்தை கொடுத்தோம். கித்தாபு வேறையாக இருக்கும், பாடமே நடத்த வர்றதில்லை அவங்கள. இப்படியாக காலங்கள் ஓடும். தவறு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, பொன்னான ஒரு வாய்ப்பை நீங்கள் அடையப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு சொன்ன மாதிரி பரிபூர்ணமாக ஓதி முடிக்கணும், அது நம்ம கையில் இல்லை. அல்லாஹ் நாடனா தான், அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சாதான். அன்பர்களே, பிரியார்களே, மாணவ சகோதரர்களே, இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், உங்களுடைய சிந்தனையில் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதாக நான் உங்களிடத்திலே திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த இந்த சிற்றுரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.